அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். வணக்கம் மாணவர்களே. Good evening, Walaikum sir. salam. ஓகே பிள்ளைகள், சற்றும் எதிர்பாராத விதமாக நாங்கள் இன்றைய தினம் 7வது யூனிட் நாங்கள் படிக்க வைக்கிறோம். ஆல்ரெடி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணது 9ஆம் யூனிட் படிச்சுட்டு 10 அல்ல. ஆனால் காரணம் இதுக்கான மாற்றம் ஏன் திடீர்னு 7ஆம் யூனிட்னு சொன்னால், முக்கியமாக உங்களுக்கு தவணை பரீட்சைகள் எல்லாம் இந்த 7ஆம் யூனிட் பேஸ் பண்ணி தான் போக இருக்குது. அதனால நாங்கள் தொடராக இப்படியே நாங்கள் பயணிப்போம். சரி, ரைட். நாங்கள் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது உங்களோட அரசியல் விஞ்ஞான பாடத்துல முதுகெலும்பு என்று அழைக்கப்படுற இந்த 7, 8, 12, 13 இந்த 4 பகுதியிலும் உள்ளடக்கிய இலங்கை அரசியல் பகுதியை தான் நாங்க பார்க்க இருக்கிறோம். சரி, ரைட். எனவே இந்த இலங்கை அரசியல் பகுதியில முக்கியமான ஒரு பகுதியாகத்தான் நாங்க இன்றைக்கு நாங்க பார்க்க போறது இலங்கையை எப்படி அந்நியர்கள் வீழ்த்தினாங்க, இலங்கையில பிரிட்டிஷால ஏற்படுத்தப்பட்ட காலனித்துவ நிலை மாற்றங்கள் என்ன, அரசியல் பொருளாதார சமூக மாற்றங்கள் என்ன என்றது நாங்க இன்றைய பாட வேலையில நாங்க தெளிவாக நாங்க பார்க்க ஈக்கிறோம் பிள்ளைகள். சரிதானே? ரைட். இப்ப ஃபெஸ்ட்டுக்கு உங்கள்ட்ட எல்லாத்தையும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சொல்லுவீங்களா? கேள்வி கேட்ட சொல்லுங்க தானே? ஓகே, சரி. ஒரு ஜெனுவினாவத்த. சரி, ரிஃப்னா ஒருத்தர் வாங்க, நான் ஒருத்தர் ஜெனுவினா நான் கேட்கிறேன். சரி, யார்கிட்ட கேட்போம்? எங்கத புள்ள ரியூஃப், உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், சொல்லுவீங்களா? சரி ரியூஃப், உங்களோட வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராரு, சரியா? ஓகே. அப்ப ஃபெஸ்ட்டுக்கு வந்த உடனே உங்கள்ட்ட ஒரு தேநீர் ஒன்று கேட்கிறாரு, ஃபெஸ்ட்டுக்கு தேநீர் ஒன்று கேட்கிறாரு, சரியா? பிறகு ரெண்டாவது கொஞ்சம் சாப்பாடு தாங்கன்னு சாப்பாடுன்னு கேட்கிறாரு, ரைட்? அதுக்கு பிறகு சாப்பாடு முடிச்சிட்டு திரும்ப கொஃபி ஒன்று தாங்கன்னு, ஏற்கனவே தேநீர் குடிச்சு சாப்பாடு முடிச்சு திரும்ப கொஃபி ஒன்று தாங்கன்னு கேட்கிறாரு. 3 நீங்க கொடுத்துட்டீங்க. 3 கொடுத்ததுக்கு பிறகு உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு, உங்களோட வீட்டில் இருக்கிற சாமான் எல்லாம் அவங்க எடுத்துட்டு, உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பெருமதியான எல்லா விடயங்களையும் அவர் எடுத்துட்டு உங்களை வீட்டுலுக்கே இருக்க சொல்லிட்டு உங்கள்கிட்ட என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த வீட்டுல நீங்க ஈக்கிறதுக்கு வாடகை எனக்கு தாங்கன்னு சொல்லி விருந்தாளியா வந்தவர் உங்கள்கிட்ட கேட்கிறாரு. இதை நாங்க என்னன்னு சொல்றேன். இப்ப நாங்க அந்த வீட்டுக்கு வந்தவரை நீங்க எப்படி அழைப்பீங்க? நான் 4 ஆன்சர் சொல்றேன், அந்த 4ல எதுன்னு நீங்க பதில சொல்லுங்க. ஒன்று ஏ ஏபி, அதாவது முதலாவது ஏ விருந்தினர், பி ஆக்கிரமிப்பாளர், சி காலனித்துவவாதி, டி வீட்டின் புதிய ஓனர். என்ன சொல்லுவீங்க? ஆக்கிரமிப்பாளர். சொல்லுங்க. ஆக்கிரமிப்பாளர். ஏ ஆக்கிரமிப்பாளர் சொல்றீங்க. காலனித்துவவாதி. இப்ப நான் கேக்குறேன், ரியூஃப கொண்டுட்டாங்களா? இல்ல, கொண்டா ஆக்கிரமிப்பாளர், ஆனா ரியூஃப கொல்லல. ரியூஃப வீட்டிலே வச்சுட்டு காலனித்துவவாதி. எப்படி இருக்கும் ரியூஃப்? சொல்லுங்களே, அப்படி யாராலும் செஞ்சு அவங்களுக்கு எப்படி இருக்கும்? கொல்லணுமா இருக்கும். ரியூஃப்ட வீட்டுக்கே போய் பாவம் ஒரு தேத்தனி ஒண்ணு கேட்டா, தேனி ஒண்ணு கேட்டா ரியூஃப் கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு திரும்ப சாப்பாடு ஒண்ணு கேட்டாரு, சரி பாவம் மனிதாபிமான ரியூஃப் சாப்பாடு திரும்ப கொஃபி ஒன்று கொடுத்தா, சரி இன்னைக்கு மட்டும் தானே கொஃபி ஒன்னையும் கொடுத்தா, அது குடிச்சு முடிஞ்சது ப்ரோ வீட்டுல இருக்கிற சாமான எல்லாம் எடுத்து போட்டுட்டு, வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ரியூஃப்ட சொல்றாங்க, நீ இனிமே வீட்டுல இருக்கணும் மாதிரி தான், எனக்கு வாடகை தாண்டு ரியூஃப்டே சொல்றாங்க. அப்ப இதுக்கு பேரு தான் காலனித்துவம், காலனித்துவவாதி. இவர் இப்படியான ஆக்களை தான் என்ன பேர் சொல்லுவாங்க? காலனித்துவவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எனவே இலங்கைக்கு வந்த வெளிநாட்டவர்கள் எல்லாரும் என்ன கேட்டு வந்தாங்க? ஆரம்பத்துல தேநீர்னு வச்சுக்கோ. என்ன அறிவு? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாங்க? தேநீர். ரெண்டாவது என்ன கேட்டாங்க?
சாப்பாடு. மூணாவது என்ன கேட்டாங்க? காஃபி. நாலாவது என்ன செஞ்சாங்க? வாடகைக்கு. வாடகை கேட்டாங்க. இதைத்தான் வெளிநாட்டவர் இலங்கையை செஞ்சாங்க. அப்ப அவங்கள என்னன்னு சொல்றோம் நாம? காலனித்துவம். காலனித்துவவாதிகள் என்று சொல்லுவாங்க. சரிதானே பிள்ளைகள்? இப்ப நான் கேட்கிறேன், காலனித்துவம் அப்படின்டா ஒரு நாடு இன்னொரு நாடை கைப்பற்றி அங்கு மேற்கொள்ற ஆட்சி முறைதான் காலனித்துவம் என்று சொல்லுவாங்க. ஒரு நாடு இன்னொரு நாடை கைப்பற்றி அங்கு மேற்கொள்ற ஆட்சி முறைதான் காலனித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளை. சரி, இப்ப முதலாவது ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். என்னடா, இலங்கைக்கு முக்கியமான சில வெளிநாட்டவர்கள் வந்தாங்க. யார் யார் அந்த வெளிநாட்டவர்? போர்த்துகேயர். போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர். ஆங்கிலேயர். சரி, ரைட். எனவே ஆங்கிலேயர், பிரித்தானியர், இங்கிலாந்துக்காராக்கள், ஐக்கிய ராஜ்யக்காராக்கள் எல்லாம் உண்டுதான். சரி, ஓடருக்கு நாங்க பார்ப்போம். போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர், இந்த 3 பேர் தான் இலங்கைக்கு வந்தாங்க. சரி, இப்ப நான் கேட்கிறேன் என்னடா, இவங்க வந்தது சரி, 3 பேரும் தான் இந்த நாட்டுக்கு வந்தாங்க. ஓடரை சொல்லுங்க பாப்போம், யார் யார் வந்தாங்க? ஃபர்ஸ்ட் இயர் வந்த போர்த்துகல்னாலே யார் ஃபேமஸ் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா? ஆங்கிலேயர். போர்த்துகல். ரொனால்டோ. சதாக்கு ஞாபகம் வந்துட்டு. ரொனால்டோட நாடு அவங்க தான் நம்ம நாட்டை ஆக்கிரமிப்பு செஞ்சாங்க, காலத்துவம் செஞ்சாங்க. ரைட். முதலாவது இலங்கைக்கு வந்தவங்க அந்த போர்த்துகேயர். 2வது இலங்கைக்கு வந்தார்கள் ஒல்லாந்தர். அவங்கள நாங்க டச்சுன்னு நாங்க சொல்லுவோம். சரி, ரைட். அதுக்கு பிறகு இலங்கைக்கு வந்தவங்க தான் யாரு? ஆங்கிலேயர். இந்த அவனோட கப்பல், இந்த கப்பல் நோக்கி தான் வந்தாங்க. இந்த இருக்குது காலி, நம்மளோட கோட்டை, அந்த ஏரியாவில் தான் அவங்க வந்து பெஸ்ட்டுக்கு இறங்கின. சரி, இப்ப அவங்க வந்தாங்க. சரி, வந்தது என்ன நோக்கம்? ஓ, இலங்கைக்கு வந்து இந்த 3 பேரும் இலங்கைக்கு வந்தாங்க தான். உண்மையிலே இவங்க வந்த நோக்கம் வந்து 2 நோக்கத்துக்காக தான் இலங்கைக்கு வந்து. இவங்க எல்லாரும் இலங்கை என்ற ஒரு நாடு இருக்குன்னே தெரியா. இப்ப போர்த்துகேயர் வந்தது வச்சுக்கோமே, போர்த்துகேயர் வந்து எப்படின்னால் அந்த பாரசீக வளைகுடால அந்த அரபு கடல் பகுதியில வந்து அரபு கப்பல் ஒன்று போய்த்துட்டு இருந்தேன். அதை விரட்டி போற டைம்ல தான் திடீர்னு புயல் ஒன்று வந்து அந்த புயல்ல மாட்டுப்பட்டு இவன் லோரன்ஸ் தால்மேரோட கப்பல் வந்து என்ன சொன்னா, அந்த புயல்ல மாட்டுப்பட்டு தூக்கி வீசின உடனே ஒரு மாதிரியா உயிர் தப்பி இந்த போர்த்துகேய தளபதியான லோரன்ஸ் தால்மேரா இந்த காலி கரையில வந்து விழுந்தான். அதுக்கு பிறகுதான் அவனுக்கு தெரியும் இங்க இப்படி ஒரு நாடொண்டே இருக்குன்னு சொல்லி. ரைட். இந்த காலி கரையில் தான் அது விழுந்தாங்க. அதுக்கு பிறகு போய் பார்த்து அதுக்கு பிறகுதான் அரசியல்ல சில மாற்றங்களை கொண்டு வந்தான். இப்படி அப்ப போர்த்துகேயர் இலங்கைக்கு வரணும்ன்ற நோக்கத்துல வரல, தற்செயலா நடந்த ஒரு நிகழ்வு தான் அது. சரி, தற்செயலா நடந்த ஒரு நிகழ்வு தான் போர்த்துகேயர் இலங்கைக்கு வந்தது. சரி, ஆனா அவங்க வந்து பார்த்ததுக்கு தெரியுது இலங்கையில எவ்வளவு விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி. அதுக்கு பிறகு போர்த்துகேயர் ஒரு மாதிரியா நாட்டை ஆட்சி செஞ்சாங்க. உண்மையிலே வெளிநாட்டவர்கள் நம்ம நாட்டுக்கு வந்த 2 நோக்கம். ஒன்று இலங்கையில உள்ள வளங்கள் எடுக்கணும், இன்னொன்று மதத்தை பரப்பணும். ஓ, முக்கியமா 2 நோக்கம் தான். வெளிநாட்டவர் இலங்கைக்கு வந்த 2 நோக்கம். ஒன்று மதத்தை பரப்பணும், இன்னொன்று வளங்களை கொள்ளையடிக்கணும். இதுதான் இந்த 3 வெளிநாட்டவர் நம்ம நாட்டுக்கு வந்த நோக்கம் இதுதான். அந்த அடிப்படையில போர்த்துகேயர் வந்தாங்க. நம்ம நாட்டுல வந்து பார்த்தா நம்ம நாட்டுல இல்லாத வளங்கள், மாணிக்க கற்கள் ஈக்குது, அதே மாதிரி வாசனை திரவியங்கள் ஈக்குது, கருவாயில், இதெல்லாம் ஐரோப்பிய சந்தையில நல்ல டிமாண்ட். கொண்டு போய் வெச்சொலியே மாணிக்க கல்லோ இல்லாட்டி கராம்போ டக்குன்னு பிசினஸ் ஆயிரும், எடுத்துருவாங்க மக்கள். அப்ப அங்க நல்ல டிமாண்ட் தானே, அதனால இங்கதான் அது விளையுது. மாணிக்க, அதாவது இந்த கராம்பு, ஏலம் இதெல்லாம் இலங்கையில தான் விளையுது. அதனாலதான் என்ன செஞ்சாங்க, இலங்கையில இருக்கிற வளங்கள் எல்லாம் கொள்ளையடிச்சு ஐரோப்பிய சந்தையில விற்பனை செஞ்சாங்க. அதே மாதிரி அந்த நாட்டுக்கும் பயன்படுத்தினாங்க. இப்ப என்ன விஷயம் என்று சொன்னா, போர்த்துகீர் வந்தாங்க, வளங்களை கொள்ளையடிச்சாங்க. அதுக்கு பிறகு என்ன செஞ்சிட்டாங்க, மதத்தை பரப்பினாங்க, போயிட்டாங்க. போகாம அவங்க நாட்டை ஆட்சி. அதுக்கு பிறகுதான் அவங்கள விரட்டுறதுக்காக அவங்கள மாதிரியே ஒரு சக்தியை கொண்டு வந்தாதான் அவங்கள விரட்டலாம். அதனால போர்த்துகீர் விரட்டுறதுக்காக இலங்கை மன்னர்கள் என்ன செஞ்சாங்கடா, இன்னொரு சக்தி வாய்ந்த ஒரு சமூகத்தை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த சமூகம் தான் யாரு? ஒல்லாந்தர். அத வந்து ஃபேமஸ் கவிதை ஒண்டி இருக்குது. இஞ்சி கொடுத்து மிளகாய் இஞ்சி கொடுத்து மிளகாய் வாங்கி. எது காரம் கூட? எது காரம் கூட?
மிளகாய் மிளகாய் தான் காரம் கூட. அப்ப இந்த ரெண்டு பேர்ல யார் அப்ப காரம் கூட? ஒல்லாந்தர் ஒல்லாந்தர். உஸ்மானியரா? ஒல்லாந்தர் ஒல்லாந்தர். Then ஒல்லாந்தரும் வந்தாங்க, பலங்களை கொள்ளையடிச்சாங்க, மதத்தை பரப்பினாங்க. சரி, சாப்டர் முடிச்சு. ரைட். இப்ப அவங்களோட கேஸ் முடியும். அதுக்கு பிறகு வந்த ஒரு சமூகம் தான் யாரு? ஆங்கிலேயர் ஆங்கிலேயர். இப்ப நான் கேட்கிறேன், நாம இந்த 7வது யூனிட்ல போர்த்துகேயரை நாங்க படிக்க போறோம் இல்ல, ஒல்லாந்தரை படிக்க போறதும் இல்லை. நாங்க இந்த பிரிட்டிஷ ஆங்கிலேயர்களை தான் நாங்க படிக்க போறோம். ஆங்கிலேயர்கள் இலங்கை காலத்துல செஞ்ச முறையைத்தான் நாங்க படிக்க போறோம். என்று நான் கேட்கிறேன். போர்த்துகேயர் காலத்துவம் செஞ்சதை படிக்கலாம் தானே, ஒல்லாந்தர் காலத்துவம் செஞ்சதை படிக்கலாம் தானே. பட் ஏன் நாங்க ஆங்கிலேயர் காலத்துவம் செஞ்சதை தான் இந்த யூனிட்ல நாங்க படிக்க போறோமே? இலங்கையையும் கைப்பற்றியாச்சு ஆங்கிலேயர் முழு இலங்கையையும் கைப்பற்றினது ஆங்கிலேயர். ஓகே, வேற பாப்போம். கரையோர பகுதியை கைப்பற்றினார் இலங்கைக்கு அரசியல் யாப்ப உருவாக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டாங்க நாதியா. இலங்கையை அதே வருடம் ஆட்சி செய்தார். இலங்கையை அழிச்சு போட்டாங்களா? சொல்லுங்க பாமா. இல்ல சார், யாப்போண்ட வரைஞ்சி தனது நாட்டுக்கு உச்சகட்ட நாட்டுக்காண்ட இதை பயன்படுத்தின இலங்கைய. அதாவது நான் சொந்த நாட்டுக்காக இந்த குடியேற்ற நாட்டை பயன்படுத்தினேன். ஓகே, வேற அறிமுகம் செய்யப்பட்டுச்சு பயன்படுத்தி வேற வேற பாப்போம். யாரால் கிட்ட வாரீங்களா ஆன்சர்? முறை அறிமுகம் மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. குட். தர்ஷினி சொல்லுங்கம்மா. தர்ஷினி, பிரித்தானியர்கிட்ட இலங்கையில பொருளாதார, சமூக, அரசியல் துறைகள் மூன்றிலையும் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. இவ்வளவுனா வாய் பொத்திட்டு இருந்து இன்னைக்குதான் வாய் தந்து பேசுறேன். தர்ஷினி, வாய்ப்பு கிடைக்கல அப்படியா? இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சிட்டாவ. குட். ஆன்சர் இஸ் கரெக்ட். பிள்ளைகள், போர்த்துகேயர் வந்தது ரெண்டு நோக்கம். அதை மட்டும் தான் அவங்க செஞ்சாங்க. வளங்களை கொள்ளையடிச்சாங்க, மதத்தை பரப்பினாங்க, போயிட்டாங்க. ஒல்லாந்தரும் அதுதான், வளங்களை கொள்ளையடிச்சாங்க, மதத்தை பரப்பினாங்க. சரி, ஆங்கிலேயர் வந்தது அந்த ரெண்டு நோக்கம் தான், வளங்களை கொள்ளையடிச்ச, மதத்தை பரப்பின. சரி, ஆனா அவங்க போகல. அதுக்கு பிறகு அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? இந்த நாட்டுல நான் இந்த விடயத்தை சொல்றதுக்கு முதல்ல நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி. பிரிட்டிஷ் வந்தது நம்ம நாட்டுக்கு நன்மையா தீமையா? கூட எது கூடன்னு சொல்லுங்க. ஷுவரா? எப்படி நன்மைன்னு சொல்றீங்க? ஓகே, சரி. பிரிட்டிஷ் வர முதல்ல நம்மட நிலைமை இப்படி தானே இருந்துச்சு. எப்படி? வாட் a handsome boy. பாருங்க எவ்வளவு ஹேண்ட்ஸம் ஆகிக்கிறாங்க. பிரிட்டிஷ் வர முதல்ல நம்மட நிலைமை எப்படி இருந்துச்சு? இந்த இது பிரிட்டிஷ் வர முதல்ல நம்மட நிலைமை இப்படித்தான் இருந்துச்சு. இதுல மாற்று கருத்து எதுவுமே இல்லை. சரிதானே? ரைட். பிரிட்டிஷ் வர முதல்ல நம்மட நிலைமை இப்படி இருந்தது. பட் பிரிட்டிஷ் வந்த பிறகு, ஏன்னா இப்ப இன்னைக்கு பிரிட்டிஷ் வந்துட்டாங்க, வந்த பிறகு நம்மட நிலைமைய பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு ஹை குவாலிஃபிகேஷன்ல இப்படி இருக்கு நம்மட நிலைமை. எப்படி இதெல்லாம் நீக்குது? நான் கேட்கிறேன். இப்ப அதை நான் என்ன வச்சு நான் ஒரு உதாரணம் காட்டுறேன். என்ன வச்சு அப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே விளங்கும். சரி, என்ன வச்சு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் நான் காட்டுறேன். பிரிட்டிஷ் வர முதல்ல அப்படி இருந்தாங்க. பிரிட்டிஷ் வந்ததுக்கு பிறகு இந்த பாருங்க, நான் என்ன வச்சு நான் உதாரணம் காட்டுறேன். இப்ப பாருங்க, நான் வச்சு கட்டிக்கிறாங்களா? இல்ல சார். நான் உடம்ப மறைச்சு ஷேட் ஒன்று போட்டிக்கிறாங்களா? இல்ல. எனக்கு ஏதாவது தேவைன்னா கூட இடத்துல வாங்கின்னு வாங்கிக்கோ. ஆனா இவங்க கையிலேயே கோடாரி ஒன்று வச்சு தீக்கிறாங்க. நான் வச்சு தீக்கிறேனா? இல்ல. வேற என்ன? நான் நான் முடி அழகா வாழ்ந்துட்டு சீவிட்டு வந்துக்கிறேன். வந்துக்கிறாங்களா? இல்ல.
நான் ஷேட் இல்ல. எல்லாம் ஐஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்களா? இல்ல. சரி, நான் தாடியெல்லாம் இப்படி ஐஸ் பண்ணி அழகா அப்படி ஏதோ வந்திக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அழகுன்னு எனக்கு தெரியாது, நீங்க என்ன சொல்லுங்க. சரி வச்சுக்கோமே. சரி, இவங்க அப்படி வந்திக்கிறாங்களா? இல்ல சார். சரி, ஓகே. நான் தான் நடுவுல நான் கேட்கிறேன். பிரிட்டிஷ் வர முதல்ல நாங்க அப்படித்தான் இருந்தோம். பட் பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் நாங்க இப்படி இருக்கிறோம். என்ன நடந்தப்ப மாற்றம். என்ன நடந்தது? மாற்றம் மாற்றம் அது ஏற்பட்டு மாற்றத்தை கொண்டு வந்தாரு. மாற்றம் வரணும்டா நாம மாறணும் வேணா. ரைட். எனவே அப்ப என்ன நடந்துக்குதுண்டா, பிரிட்டிஷ் அவங்களோட தேவைக்காக போர்த்துகேயரோ ஒல்லாந்தரோ வளங்களை கொள்ளையடிச்சாங்க. அதே மாதிரி மதத்தை பரப்பினா போயிட்டாங்க. ஆனா ஆங்கிலேயரும் அதை செஞ்சுட்டு என்ன செஞ்சாங்கடா, அவங்கள மாறியே நாம பிரிட்டிஷ் வார டைம்ல அவங்களோட நிலைமை இப்படிதான் இருந்துச்சு, நம்மளோட நிலைமை இப்படி இருந்துச்சு. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்கடா, அவங்களோட மாறியே நம்மளையும் மாத்தணும்னு சொல்லி அவங்க போற டைம்ல அவங்கள மாறியே நம்மளையும் மாத்திட்டு தான் போனாங்க. அதனாலதான் அப்படி இருந்த சமூகம் இன்னைக்கு இப்படியா மாறிக்குது. எனவே அப்ப அவங்க வந்ததால நன்மையா தீமையா கூட என்ற ஒரு கேள்வி வந்தா அது நிச்சயமாக என்ன ஆன்சர்? நன்மைதான் கூட. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏழோட எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி வந்திருக்குது. அதாவது பிரித்தானிய காலத்துவத்தால் எதிர்பாராத விளைவுகளே அதிகமாக ஏற்பட்டது, ஆராய்கண்டா. இதுதான் ஆன்சர். இதெல்லாம் எதிர்பார்த்து நடக்கல, எதிர்பாராம நடந்தது. இல்லாட்டி அவங்களுக்கும் விட்டுட்டு போய்த்திருக்கலாம் தானே பிள்ளைகள். நான் தெரியாம கேட்கிறேன். இப்ப போர்த்துகேயர் ஒல்லாந்தர் அவங்க 2 நோக்கத்தை நிறைவேற்றின மாதிரியே பிரித்தானியருக்கும் தன்னை 2 நோக்கத்தை நிறைவேற்றிட்டு அவங்க பெய்திருக்கலாம் தானே. ஏன் அவங்க இப்படியான ஒரு நிலைமைக்கு நம்மளை மாத்தணும்டியே அவங்க வந்து நம்மளை மாத்துறதுக்கு எண்ணத்துக்கு தள்ளப்பட்டவங்க சொல்லுங்களே. வருமானம், நன்மை, லாபம். அதாவது அது அப்படி ஒரு இப்பந்தமான நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. சரி, எனவே நம்ம நாட்டிட அரசியல் பொருளாதார சமூக 3 துறைகளையும் மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு வெளிநாட்டவர்டா அது there is no doubt only பிரித்தானியர் தான். அதனாலதான் நாங்க பிரித்தானியரை இந்த 7ஆம் யூனிட்ல நாங்க படிக்க வைக்கிறோம். சரியா? ஒல்லாந்தரை படிக்காம ஈக்கிறதுக்கும் அதே மாதிரி போர்த்துகேயரை படிக்காம ஈக்கிறதுக்குமான காரணம் இதுதான். அவங்க 2 பேரும் அந்த 2 வெளிநாட்டவரும் இலங்கையில வந்து அரசியல் பொருளாதார சமூக மாற்றங்களை மேற்கொள்ள, ஆனா பிரித்தானியர் மேற்கொண்டாங்க. அதனாலதான் நாங்க இப்ப அவங்கள பத்தி நாங்க படிக்க போறோம். அவங்க என்ன மாற்றங்களை செஞ்சாங்க. கிளியரா? கிளியர். ஓகே. எனவே பிரித்தானியர் வர முதல்ல எப்படி நம்ம நாடு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஓகே சரி. எனவே 7ஆவது யூனிட்டை நான் அவங்களுக்கு ஆல்ரெடி குரூப்ல நான் போட்டிருந்தேன். அப்ப அந்த 7ஆவது யூனிட்ல சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்க கட்டாயம் நோட் பண்ணி கொள்ளணும். குறிப்பாக இலங்கையில காலனித்துவ அரசு அப்படின்னு சொன்னா ஒரு நாடு இன்னொரு நாட்டை ஆக்கிரமித்து அங்கு மேற்கொள்ற ஒரு ஆட்சி முறையைத்தான் என்னன்னு சொல்லுவாங்க, காலனித்துவ அரசுன்னு சொல்லுவாங்க. ஒரு நாடு இன்னொரு நாடு ஆக்கிரமித்து அங்கு மேற்கொள்ற ஒரு ஆட்சி முறைதான் காலனித்துவ அரசு அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளைகள். ரைட். எனவே காலனித்துவம் உருவாகிறது 2 முறைகளுக்கு. 2 முறை இருக்குது. என்ன 2 முறையும்? 2 முறைகள்ல காலனித்துவம் உருவாகும். சொல்லுங்க பாப்போம். ஒன்று நாமளே கொடுக்கு, இன்னொன்று அவங்கள வந்து பிடிச்சு. ஒன்று நாமளே கொடுத்து சொல்லுங்க. ஒன்று நாம பிடிக்கிறது, இன்னொன்று புதிதா ஒரு நாட்டை எடுத்து அரசனை உடன்படிக்கையின் மூலம் அல்லது ஆயுதப்படுத்தினால பெற்றுக்கொள்வது ஒன்றும் ஏற்கனவே ஒரு ஏற்பட்டிருக்கிறது. மூலம் அதாவது பிள்ளைகள் இப்ப காலனித்துவ அரசுன்னா நாங்க தெளிவா விளங்கி வச்சுக்கொள்ளணும். 2 முறைகளை உருவாகும். நான் யாரோ நான் நினைக்கிறேன் சதாவாக்கணும். நல்ல சுருக்கமான ஒரு ஆன்சர். ஒன்று அவங்க பிடிக்கிறது, இல்லாட்டி நம்ம பிடிக்கிறதா? ரைட். 2 முறைக்குமா உண்டு. இப்ப சும்மா இலங்கை பார்த்துல ஒரு தீவு ஒண்டி அதுல யாருமே இல்லை. அதுக்கு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் அடிக்கடி முரணாகிற ஒரு தீவு என்ன தீவு?
கச்சை தீவு. கச்சை தீவுன்னு வச்சுக்குவோம். இப்ப அந்த தீவுல யாருமே இல்ல. நாம என்ன செய்யறோம்? அந்த தீவை போறோம், பிடிச்சிடோம், சரி, நம்மளோட கண்ட்ரோலுக்கு வந்துட்டு. இப்ப அந்த தீவுக்காக நாங்க சண்டை பிடிச்சோமா? யாராலும் இருந்தாங்களா? இல்ல. எனவே காலனித்துவம் உருவாகிற 2 முறையில முதலாவது முறை புதிய அரசை கைப்பற்றி குடியேற்றமாக்கல். இப்ப அதுக்கும் நாம் என்ன செய்யறோம்? புதிய ஆக்கள் எல்லாம் அனுப்பி நம்ம நாட்டம் அதை பிரிட்டிஷ் வந்து அப்படித்தான் செய்யுது. என்ன சில புதிய நாடுகளை பிடிச்சி இப்ப அமெரிக்காவெல்லாம் பிரித்தானியா வந்து காலனித்துவம் செய்யாத நாடே இல்லை என்ற அளவுக்கு கிட்டத்தட்ட உலகத்தில் 54 நாடுகள் அளவுல காலனித்துவம் செஞ்சீங்க. அமெரிக்கா கூட பிரித்தானியாட்ட காலனித்துவத்துக்கு உட்பட்ட நாடுதான். அப்ப அமெரிக்காவை வந்து இப்படித்தான் செஞ்சாங்க. அமெரிக்கான்றது ஆரம்பத்தை யாருமே இருக்கல, அங்க போனாங்க, ஆக்கள் யாருமே இல்லை, அமெரிக்காவை பிடிச்சி தண்ட பிரித்தானியா மக்கள் அமெரிக்கா உள்ளுக்கு அனுப்பி இணைஞ்சாங்க, புதிய அரசாக உருவாகினாங்க. எனவே புதிய அரசை கைப்பற்றி குடியேற்றமாக்கல், இது முதலாவது முறை. 2வது முறை வருவாங்க, ஆக்கள் இப்பான். ஆக்கள் இருந்தா சண்டை பிடிச்சிட்டு அவங்கள கொல்லி போட்டுட்டோ இல்லாட்டி அவங்கள அடிமைப்படுத்தி அந்த நாட்டை பிடிப்பாங்க. பலமான அரசை யுத்தம் மூலம் கைப்பற்றல் என்றது 2வது முறை. இப்ப நீங்க சொல்லுங்க பாவம், இலங்கை இதுல எது உள்ளுக்கு வர முடியும்? முதலாவதா அந்த போய் சொன்னது? 2வது புதிய அரசை கைப்பற்றி குடியேற்றமாக்கல், இதுக்கு உதாரணம் அமெரிக்கா. பலமான அரசை பலமான அரசை யுத்தம் மூலம் கைப்பற்றல் அதை குடியேற்றமாக்கல் என்றா இதுக்கு தான் இலங்கை, இந்தியாவெல்லாம் அதுக்கு தான் வரும், 2வது முறையுக்கு தான் வரும். சரி, ரைட், ஓகே. அதைத்தான் அந்த இடத்துல சொல்லிக்கிறாங்க. இப்ப காலனித்துவ அரசுண்டாலே அவங்கள்ட்ட கன்னிக்கும் கன் ஷூட்டிக்கும் பயம் தானே. நான் சொன்னதை கேட்டா எல்லாம் செய்வாங்க, அதை மீறி பண்ண கன் ஷூட் தான். ரைட். இலங்கையில வந்து பிள்ளைகள் குறிப்பாக 1505 முதல் 1948 வரைக்கும் இலங்கையை 3 வெளிநாட்டவர்கள், போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் என்று 3 வெளிநாட்டவர்கள் முறையே என்ன செஞ்சாங்க? ஆட்சி செஞ்சாங்க. 1815ஆம் ஆண்டு ஆகும் போது இதுல குறிப்பாக ஆங்கிலேயர் வந்து 794 815 வரைக்கும் இலங்கையோட கரையோர மாகாணங்கள் எல்லாம் ஆட்சி செஞ்சாங்க. ஆனா கண்டியை மட்டும் கைப்பற்றிக்கலாம் போயிட்டு. ஏன்னா கண்டியில் இருக்கிற அந்த கொரில்லா போர் முறை, மறைஞ்சிருந்து தாக்குற அந்த காலநிலை மாற்றத்தால் அவங்களுக்கு கண்டியை கைப்பற்றலாம் போயிடுச்சு. ஆனா கடைசா 1815ஆம் ஆண்டு கண்டியையும் கைப்பற்றிட்டாங்க. எனவே கண்டியையும் கைப்பற்றி முழு நாடையும், அது வரைக்குமே இலங்கையில இருந்த சிஸ்டம் எல்லாமே அவங்களுக்கு கண்டியை கைப்பற்றும் வரைக்கும் தான் எல்லாமே இயலாம இருந்துச்சு. அவங்க நினைச்சத்தை செய்ய இயலாம இருந்துச்சு. இந்த நாட்டை ஒரு முறைக்கு கொண்டு வர இயலாம இருந்துச்சு. எனவே பட் இன்றைக்கு 1815ஆம் ஆண்டு கண்டி கைப்பற்றப்பட்டுச்சோ அதோட முழு நாட்டையும் ஒரு குடையின் கீழால கொண்டு வந்துட்டான். முழு நாடுமே பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு வந்துட்டு. எனவே இலங்கையில எந்த ஒரு மன்னரும் இல்லை. அதுக்கு முதல்ல நாங்க பார்த்தோம்னு சொன்ன பிள்ளைகள் இலங்கையில கரையோரங்களை கைப்பற்றினாங்க தானே 796. அந்த டைம்ல கண்டியக்கு அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாம், ஏன்னா கண்டில மன்னன் இருந்தான். அப்ப இங்க ஒரு ஆட்சி நடக்கும், கண்டில வேறொரு ஆட்சி நடக்கும். அதனால என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா கண்டியையும் கைப்பற்றணும் என்று சொல்லி 1815ஆம் ஆண்டு கண்டியையும் முழுமையாக கைப்பற்றத்தோட முழு நாடும் ஒரே குடையின் கீழால வந்துட்டு முழு நாட்டுக்கும் ஆட்சியாளர் பிரித்தானியர். எனவே அது வரைக்கும் நாடு அங்க பிரிஞ்சு வடக்கு வேற கிழக்கு வேறையா பிரிஞ்சிருந்துச்சு, அங்க வேற இங்க வேறையா பிரிஞ்சிருந்துச்சு. அந்த சூழல் இந்த சூழல் வேறையா பிரிஞ்சு இவங்க வந்ததோட அவங்களோட ஆட்சி இலகுக்காக முழு நாட்டையும் ஒரே குடையின் கீழே கொண்டு வந்து முழு நாட்டுக்கும் ஒரு நீதி, முழு நாட்டுக்கும் ஒரு நிர்வாகம், முழு நாட்டுக்கும் ஒரு தலைவர், முழு நாட்டுக்கும் ஒரு பொருளாதாரம், முழு நாட்டுக்கும் ஒரே சிஸ்டம், முழு நாட்டுக்கும் ஒரு சட்டத்துறை, முழு நாட்டுக்கும் ஒரு தலைவர், முழு நாட்டுக்கும் ஒரு பொருளாதார முறை, முழு நாட்டுக்கும் ஒன் 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 ஒன், எல்லாத்துக்கும் முழு நாட்டுக்கும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயும் சேஞ்ச் பண்ணாங்க. எனவே அது வரைக்கும் மூடி இருந்த பொருளாதாரம் திறந்த பொருளாதாரமாக மாறுது. எனவே இதுதான் நடந்த சேஞ்ச் என்றதை நாங்க இந்த இடத்துல தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். சரிதானே? எனவே இதுதான் பிரிட்டிஷ் இலங்கைக்கு வந்து சேஞ்சஸ்கள் மாற்றங்களை கொண்டு வந்தது. இப்ப நாங்க இதுல பார்த்தோம்னு சொன்னா இந்த அரசியல் பொருளாதார மாற்றங்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு நாங்க பிரிச்சு பிரிச்சு பார்க்கத்தானே வேணும். என்ன செய்யணும்? பிரிச்சு பிரிச்சு பார்க்கத்தானே.
சொல்லாம கொள்ளாம. ரைட். ஓகே, சரி புள்ளல். எனவே இந்த அரசியல் பொருளாதார சமூக மாற்றங்கள் என்ன செய்யணும், நாங்க தெரிஞ்சு கொள்ளத்தானே வேணும். அப்படித்தானே? மாற்றங்கள் என்று சொல்றாங்க, என்ன மாதிரி மாற்றங்கள் என்று நாங்க தெரிஞ்சு கொள்ளத்தான் வேணும். ஏன்னா ரைட். இப்ப நாங்க அந்த 3 மாற்றங்களையும் பார்ப்போம், என்னென்ன மாற்றம் உண்டு. ஓகே சார். ஓகே, உங்களோட கேள்விக்கு, அதாவது இந்த 7வது யூனிட்ல பிரதான கேள்வியே அதுதான். நான் இதை பார்க்க முதலே நான் உங்களுக்கு சொல்றேன், அரசியல் பொருளாதார சமூக மாற்றம் என்றாலும் ஒரு கேள்விதான், காலனித்துவத்தால ஏற்பட்ட மாற்றங்கள் என்றாலும் சேம் கேள்விதான், காலனித்துவத்தால எதிர்பார்த்த விளைவுகளை விட எதிர்பாராத விளைவுகளை ஏற்பட்டது ஆராய்க என்றாலும் ஒரே கேள்விதான். எல்லாமே சேம் கேள்விதான். கேள்வி எப்படி வந்தாலுமே விட ஒன்றுதான் என்றதை நீங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். சரிதானே? கேள்வியை மட்டும் மாத்தி மாத்தி கேட்பாங்க, பட் விட என்றைக்கும் ஒன்றுதான் என்றதை நீங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். சரி, ரைட். பார்ப்போம். இதுல வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து இதை போட்டிக்கிறாங்க. நாங்க முதலாவது இதுல நாங்க பார்த்தோம்னா பொருளாதார சமூக மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி. ரைட். இப்ப பொருளாதார சமூக மாற்றங்கள்ல வந்து குறிப்பாக காலனித்துவத்தின் தாக்கங்கள் இரு வகை என்று சொல்லுவாங்க. ஒன்று எதிர்பார்த்த விளைவு, இன்னொன்று எதிர்பாரா விளைவு. நம்ம நாட்டுல எல்லாமே எதிர்பாராத விளைவு தான் இருந்துச்சு. குறிப்பாக நம்ம நாட்டுல பொருளாதார சமூக மாற்றங்கள் 2 தளங்கள்ல நடைபெற்றுச்சு. ஒன்று காலனித்துவ முதலாளித்துவத்தின் ஆரம்பம், இன்னொன்று காலனித்துவ சமூக நிலை மாற்றம். எல்லாம் ஸ்ட்ரக்சருக்கு வரும், அதை நீங்க கட்டாயம் பார்த்து விளங்கி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். சரி, இப்ப எல்லாரும் என்ன பாரு, இதுல முதலாவது பொருளாதார மாற்றம் அப்படின்னு நாங்க பார்த்தோம்னு சொன்னா தன்னிறைவு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுச்சு. தன்னிறைவு பொருளாதாரம் என்ன? விவசாயத்துக்கும் தன்னிறைவு பொருளாதாரம் என்ன சம்மதம்? எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்களே. விவசாயம் தன்னிறைவு பொருளாதாரம் என்னன்னு. பராக்கிரம விபாக காலத்துல விவசாயம் தன்னிறைவடைஞ்சிருக்கு. சரி சரி ஏற்றுமதி செய்யும். சரி, ஓகே, நான் ஒரு சாம்பிள் காட்டுறேனே. இது என்ன பிள்ளைகள்? இது என்ன? சார்ஜர். சரி, சார்ஜர். இது என்ன? சார்ஜர். மவுஸ் சுட்டி போடுறது. இது என்ன? சரி, இந்த நான் காட்டின 3ல ஏதாலும் இலங்கையில உற்பத்தி செஞ்சிருக்கா? இல்ல. யார உற்பத்தி செஞ்ச? சைனா. சைனாவோ ஏதோ ஒரு நாடு வச்சுக்கோமே. சரி, எப்படியோ அதெல்லாம் வெளிநாட்டுல இருந்து தானே வருது. நாம உற்பத்தி செஞ்சோமா? இல்ல. இல்ல. ஷுவர் தானே? ஓ. ஓகே, ரைட். டவுட் இருக்குதால? இல்ல. இப்ப நாங்க அந்த டைம் உங்களுக்கு போகும். இதான் நம்மட சகோதர சகோதரி, அப்படித்தானே? இப்ப நான் கேக்குறேன், இப்ப நான் காட்டின இந்த சார்ஜர், நான் காட்டின இந்த மவுஸ், நான் காட்டின இந்த மொபைல் போன் இவங்கள்ட்ட ஈக்கா? கேட்டு பாப்போமா? இல்ல. 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 சரி, ஆனா ஏதோ ஒரு ஆயுதம் கொண்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன அது? கோடலி. சைனாட்ட வாங்கினதா இவங்க? இல்ல. அப்ப என்ன செஞ்சது? அவங்களா உற்பத்தி செஞ்சாங்க. இவங்க சாப்பாடுக்கு என்ன செஞ்சாங்க? சரி, ஓகே பிள்ளை. இப்ப நான் கேக்குறேன், இப்ப சாப்பாட்டுக்கு என்ன செஞ்சாங்க? என்ன ரொட்டி சுட்டாங்களா? வேட்டையாடி அப்படியே சாப்பிட்டாங்க. ஏதாலும் ஒன்று சாப்பிடுறதுக்கோ இல்லாட்டி இந்த கோடாலியோ ஏதாலும் வேற எங்கேயாவது நாட்டுல இருந்து இவங்க வாங்கினாங்களா? இல்ல. சாப்பிடுறதுல இருந்து வேட்டையாடுற வரைக்கும் எல்லாம் இவங்களோட சொந்த உழைப்பால முயற்சியால இவங்களே உருவாக்கி இவங்களே செஞ்சது. எனவே அதுதான் தன்னிறைவுன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு தேவையானத நாமளே தேடி நாமளே அந்த முயற்சியால தேடி உண்டு வாழ்ந்தா அது தன்னிறைவு.
நமக்கு தேவையானதை இன்னொருத்தர்கிட்ட தங்கி நிற்போமாக இருந்தா, இன்னொருத்தர்கிட்ட கேட்டு அவர் தரணும், அவங்க தந்தா தானே இது பண்ணணும் சொல்லி நாம இருப்போமா இருந்தா அது தன்னிறைவு இல்லை. ஒரு பெஸ்ட் சாம்பிள் சொல்லவா, நம்ம நாடு அந்த ஆரம்ப காலத்துல பிரிட்டிஷ் வர முதல்ல தன்னிறைவு தான் இருந்துச்சு நம்ம நாடு. ஆனா என்றைக்கு பிரிட்டிஷ் வந்துச்சோ அதோட நம்ம தன்னிறைவு இல்லாம போயிட்டு. எப்படின்னா உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நாம மார்னிங் எலும்பினத்துல இருந்து நைட் தூங்கும் வரைக்கும் நம்ம நாட்டுல உற்பத்தி செஞ்சதா? இல்ல இந்த போன், இப்ப இல்ல. நம்ம சார்ஜர், இந்த மவுஸ் இதெல்லாம் எங்க இருந்து வருது? நம்ம நாட்டுல இருந்தா? இல்ல எல்லாம் வெளிநாட்டுல இருந்து தானே. அந்நிய நாட்டுகள். இதோட பெஸ்ட் சாம்பிள்ண்டா உங்களுக்கு சொல்லணுமா இருந்தா கொரோனா வைரஸ் பரவிச்சு. வைரஸ் பரவினத்தோட நம்ம நாட்டுல அனௌன்ஸ் பண்ண முதலாவது விஷயம் என்னன்னா, எல்லாரும் என்ன செய்யணும்? மாஸ்க் போடணும். ஆனா அந்த மாஸ்க் கூட நம்ம நாட்டுல இல்லைன்னு சொல்லி அந்த மாஸ்க வாங்குறதுக்காக சைனாட்ட போய் பிச்சை கேட்டு நின்னாங்க நம்ம நாட்டு அரசாங்கம். ஏற்கனவே அந்த நாடு கொரோனா வைரஸால எத்தனையோ மக்கள், ஆயிரக்கணக்கான மக்களை இழந்துட்டு தவிக்கிறாங்க. அந்த நாட்டிட்ட போயிட்டு நாம மாஸ்க் வந்து கேட்டுட்டு இருக்கிறோம். அப்ப அது தன்னிறைவா? இல்ல சார். நம்மட தேவைய நாமளே செஞ்சுட்டு இருந்தா நாம சரி. இதோட சாம்பிள்னா உங்களுக்கு சிலவுக்கு யார் சொல்லுங்க? அம்மா பாப்பா. அப்ப நீங்க தண்ணீரை அடைஞ்சிட்டீங்களா? இல்ல இல்ல. இல்ல. ஏன்னா அப்ப நீங்க இன்னும் தங்கி இருக்கிறீங்க தானே பேரண்ட்ஸ்ட. அப்ப தண்ணீரை அடைஞ்சிட்டீங்களா? இல்ல சார். இல்ல. இல்ல. தென் அதுதான் நாங்க ஏன் பார்க்கணும். எனவே பிரிட்டிஷ் வர முதல்ல நாம தண்ணீரை அடைஞ்சுதான் இருந்தோம். ஆனா உண்மையிலே இவங்க வந்ததோட நம்ம நாட்டுற மாற்றம் தன்னிறைவு பாதிக்கப்பட்டுச்சு. எல்லாத்தையுமே வெளிநாட்டுல இருந்து கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா எல்லாம் வெளிநாட்டுல இருந்து கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால நம்ம நாட்டில் தன்னிறைவு வந்து பாதிக்கப்பட்டுச்சு. ரெண்டாவது நம்ம நாட்டுல நோட் பண்ணிக்கொண்டா விளங்கி வச்சுக்கொள்ளணுமே. ரெண்டாவது நம்ம நாட்டுல குறிப்பா நம்ம நாட்டுல நான் ஸ்டார்ட்ல கேட்ட டைம்ல ஒரு பிள்ளை சொன்னீங்க, ஏன்னா தண்ணீர் வேண்ட டைம்ல ஒரு தொழில் ஒன்று சொன்னீங்க. என்ன விவசாயம்? நம்ம நாட்டுல அந்த டைம்ல பிரதான தொழில் என்ன பிள்ளை? விவசாயம். விவசாயம் தான் நம்ம நாட்டுல பிரதான தொழில். ஏன்னா நம்ம நாட்டு மக்களுக்கு வேற ஏதாவது தெரியுமா? இல்ல. இல்ல. நம்ம நாட்டு மக்களுக்கு வேற எதுவும் பெருசா அந்த டைம்ல தொழில் என்றாலே அது உண்மையிலே இந்த விவசாயம் தான். ஆனா இந்த விவசாயம் நம்ம நாட்டை காலனித்துவம் செய்ய வந்தவங்களுக்கு விவசாயம் தெரியாது. அடுத்தது அவங்க வந்து பெருந்தோட்ட சமூகம். அவங்க வந்து என்ன செஞ்சாங்கடா, இந்த விவசாய நிலங்கள் எல்லாம் அவங்களுக்கு செட் ஆகான்னு சொல்லி முழு விவசாய நிலங்களையும் அழிச்சு போட்டுட்டு ஈகிற எல்லா விவசாய நிலமும் ஒன்று கூட விடாம இதை எல்லாம் அழிச்சு போட்டுட்டு நம்ம நாட்டுல என்ன செஞ்சாங்கடா சில பயிர்களை அறிமுகப்படுத்தினாங்க. சரி, அதுல பிரதான பயிர் தான் இந்த பயிர். எந்த பயிர்? தேயிலை. ரைட். அதாவது இவங்க செஞ்சதுல பயிர்களை அறிமுகப்படுத்தினாங்க. ஏன்னா அதாவது பெருந்தோட்ட பொருளாதாரம் அறிமுகமாயிடுச்சு. அதுலதான் தேயிலை மட்டுமா, கோப்பி, ரப்பர், தென்னை, கொக்கோ இதெல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்ததுதான். அப்ப பெருந்தோட்ட பயிற்சியை அறிமுகமாயிடுச்சு. முதலாவது தன்னிறைவு பாதிக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் நாங்க பாக்குறது பொருளாதார மாற்றங்கள. சோ தன்னிறைவு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுச்சு, பெருந்தோட்ட பயிர்கள் அறிமுகமாயிடுச்சு. இப்ப கூட சிம்பிளா சொல்றேன்னு சொன்னா பாருங்க, நான் சும்மா கேக்குறேன், வீட்டுல சாப்பிடுறதுக்கு அரிசி இல்ல, சரியா? ஆனா இன்ஸ்டாகிராம்ல காட்டுவதற்காக முழு தோட்டத்திலையும் பூக்களை வளர்த்தா என்ன நடக்கும் சொல்லுங்க மாம்? என்ன நடக்கும்? நமக்கு பால் சாப்பாடுக்கு அரிசி இல்லை. ஆனா இன்ஸ்டால நாங்க என்ன செய்யறோம்? என்னமோ பயிர் இருக்கிற மாதிரி காட்டுறதுக்காக என்ன செய்யறோம்? வீட்டு ஃபுல்லா பூந்தோட்டத்தை வளர்த்துட்டு அதை நாங்க இன்ஸ்டால காட்டுவோம். ஆனா சாப்பிடுறதுக்கு அரிசி இல்லை. ஆனா வெளிச்சமுகம் பார்க்க வேண்டிய இங்க இருக்குன்னு சொல்லி. எனவே அந்த நாங்க பார்க்கணும் என்னடா பிள்ளைகள் அதுல இப்படி ஒண்டி இருக்குது. என்னடா குறிப்பாக உள்ளூர் தேவையை விட இன்னைக்கு வெளியூர் தேவை தான் கூடிட்டு. நமக்கு இப்ப பூந்தோட்டத்துல இருக்கிற பூக்களை வந்து வெளிநாடு வாங்கும். அதுக்கு முதல்ல நம்ம நாட்டை தானே பார்க்கணும். நாம சாப்பிடுற பிரதான சாப்பாடு நெல்லரிசி சோறு.
அப்ப அந்த அரிசியை விளைக்காம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வெளிநாட்டுக்கு ஏத்துறதுக்காக பூக்களையும் பூக்கன்றையும் நாட்டி செஞ்சா நல்லமா சொல்லுமா? இல்ல அதால இல்ல சாப்பிடலுமா? இல்ல இல்ல இல்ல. இப்ப இதை எப்படின்னா ஆரம்பத்துல அப்படித்தான் இருந்தா அப்புறம் பிரிட்டிஷ் மாத்திட்டாங்க. இப்ப ஸ்ரீமா 1970ஆம் ஆண்டுகளை ஸ்ரீமாவும் இதைத்தான் செய்ய பார்த்தாங்க. தன்னிறைவு அடைஞ்சா நாம இன்னொரு நாட்டை போக தேடணும். அதுக்கு பிறகு கோட்டாபய ராஜபக்ச 2020ஆம் ஆண்டுகள்ல அவரும் செய்ய பார்த்தது இதுதான். நம்ம இன்னொரு நாட்டை போய் பிச்சை கேட்க தேவையில்ல, தன்னிறைவு அடைய செய்ய பார்த்தாரு. ஆனா நாட்டு மக்களுக்கு அது கொடுத்த அந்த முறை அவர் பிழை. சரி கொடுத்தினதே சரி, ஆனா சரியான முறையோட கொடுத்துருக்கணும், ஆனா அது பிழை ஆயிட்டு. ரைட். சோ அப்ப இதுவும் மிக முக்கியமான ஒரு மாற்றம். பெருந்தோட்ட பயிர்கள் அறிமுகமாயிடுச்சு. அதன் தொடர்ச்சியாக நம்ம நாட்டுல போக்குவரத்து வளர்ச்சி ஏற்பட்டுச்சு. என்ன போக்குவரத்து வளர்ச்சி சொல்லுங்க? புகையிரத அதை புகையிரத பாதையா? புகையிரதத்துல என்ன பிள்ளைக்கு ரோட்டால செஞ்சாங்க. இந்த ட்ரெயின் ட்ரெக் செய்து செஞ்சாங்க. ஓகே ட்ரெயினை பெருந்தெருக்கள் அமைக்கப்பட்டமை. சொல்லுங்கம்மா. ஹைவே பாதை. ஓகே வேற? சரி இப்ப நான் இல்ல பெருந்தெருக்கள் நான் கேக்குறேன், பிரிட்டிஷ் செஞ்சது அந்த டைம் அவங்க ஹைவே போடலே, அவங்க முக்கியமா ஒரு சேஞ்சஸ் கொண்டு கப்பல் வந்திருந்தாங்க. சார், அதான் என்ன? கடல்வழி பிரயாணம். ட்ரெயின் ட்ரெயின். அவங்க அறிமுகப்படுத்தினதான் இந்த ட்ரெயின் சேவை. என்னதுக்குண்டா மலை நாட்டுல உற்பத்தி செய்யற தேயிலைய கரை நாட்டுக்கு கொண்டு போகணும்னா தூக்கிட்டு போயிடுமா? இல்ல ட்ரெயின் தேவை. அதனாலதான் அவங்க ட்ரெயினை அறிமுகப்படுத்தினாங்க. அப்ப பாருங்க, போக்குவரத்து வளர்ச்சி இவங்களோட காலத்துல மாற்றம் தான். அது புகையிரத பாதைகள், சாலைகள், அதே மாதிரி துறைமுகங்கள் எல்லாமே இவங்க டெவலப் பண்ணாங்க. ரைட். அது முக்கியமா இந்த ட்ரெயின் அறிமுகப்படுத்தினதுக்கு தெரியுமா, அந்த தேயிலை, கோப்பி போன்ற பொருட்களை மலை நாட்டில இருந்து கெண்டியில இருந்து கொழும்புக்கு துறைமுகத்துக்கு கொண்டு போகணுமாக இருந்தா கட்டாயம் இந்த ட்ரெயின் ஈக்கணும். அதனாலதான் அவங்க ட்ரெயினை பாருங்க, கொழும்புல போய் பாருங்க, கொழும்பு ட்ரெயினை போய் பாருங்க, கொழும்புல இருக்கக்கூடிய அந்த ட்ரெயின் ரோட்டை ரோட்டிங்கால ஈக்கும். ஆனா அந்த ரோட்டுக்கு அங்கால ட்ரெயின் ரோட்டு ஈக்கும், கடலை கிட்ட. அப்படி அவங்க இது பண்ண நாட்டுக்கு ஏற்றுமதி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு இலகுவாய். ஓ வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு எப்படி இருக்கும்? இலகுவாக இருக்கும். இலகுவா இருக்கு. நீங்க கொழும்பு ட்ரெயினை போய் பாத்துக்கிறீங்களா? கொழும்பு ட்ரெயின் ரோட்டை ஓ சார் யாரும் பாத்து இல்லையா? பாத்திருக்கிறோம் சார். எல்லாரும் பார்த்து தானே இருக்கிறீங்க. ஓ பார்க்காதாக்கள் இருப்பீங்கண்ணா. இருக்கலாம். இருக்கு அந்த எல்லாருமே பார்க்க மாட்டேங்க. எல்லாரும் கொழும்பு பேத்திக்க மாட்டீங்களே. சிலவங்க பேத்திப்பீங்க, சிலவங்க போக மாட்டீங்க. ஸோ காட்ட வேண்டியது என்ன பொறுப்பு ஏன்னா? அப்ப பார்த்துடுவோம். இது பாருங்க, கொழும்புல இருக்கக்கூடிய அந்த ட்ரெயின் ரோடு எப்படி இருக்குது? கடலோடு இருக்குதா? இதுக்கு இங்கால தான் இந்த பாருங்க, இதுக்கு இங்கால சைட்ல தான் ரோடு இருக்குது, மெயின் ரோடு. இங்காலதான் நாங்க போறோம் பாருங்க. அப்ப ட்ரெயின் அதுக்கும் அங்கிட்டு இங்கால இருக்கு, கடலோட கிட்ட வகிக்குது. அப்படி அவங்க ட்ரெயின் ரோட்டை செட் பண்ண கடலோடு ஏற்றுமதி ஏற்றுமதி செய்ய லேசி. அங்க இங்க இல்லாம கணக்கு அங்கேயே கொண்டு போய் தரலாம். எனவே அதை நீங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். ரைட். எனவே தன்னிறைவு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுச்சு, அதே மாதிரி பெருந்தோட்ட பொருளாதாரம் அறிமுகமாயிடுச்சு, அதே மாதிரி போக்குவரத்து வளர்ச்சி ஏற்பட்டுச்சு. ரைட். அதே மாதிரி அதன் தொடர்ச்சியா தான் பண பொருளாதாரம் அறிமுகம் ஆயிடுச்சு. பண பொருளாதாரம் என்ன? பண்ட மாற்று முறை இல்லாம பணத்தை ஓ இப்ப நாம சும்மா கேக்குறேனே, இப்ப நான் திரும்பவும் சொல்றேன். இப்ப ஆரம்ப டைம்ல நம்மளோட நிலைமை ஒரு வேர்டு வருஷம் வந்தானே, அந்த டைம்ல எல்லாமே இருந்துச்சா நம்மள்ட்ட? இப்ப இவங்களை பாருங்க, இவங்கள்ட்ட பணம் இருந்துச்சா? பேங்க்ல கோடிக்கணக்கில் சல்லி போட்டு வச்சிருந்தாங்களா? இல்ல பேங்க் தான் இருந்துச்சா? இல்ல இருந்துச்சா? இல்ல. இன்னைக்கு நாங்க பாருங்க, ஏதாலும் ஒன்று சொன்னாலும் ஒரு 500 ரூபாய் 1000 பேங்க்ல தான் நாங்க கொண்டு போட்டுறோம். அப்ப நம்மள்ட்ட எல்லாம் இன்றைக்கு என்ன நடக்குதுன்னா, இவங்களை பார்த்தா ஏதாவது கோடிக்கணக்கில் காசு வச்சு நிக்கிற மாதிரி விளங்குது. சரி. அப்ப இன்னைக்கு நம்மளை பார்த்தோம்னு சொன்னோம்ல, நம்மள்ட்ட இன்னைக்கு என்ன இருக்குதுன்னா சல்லி இருக்குது, நம்மட கையில இருக்குது.
அதை நாங்க பேங்க்ல போடுறோம். அதே மாதிரி நாங்க இப்ப போனோட விலையோட பாருங்க, போன் வந்து உண்மையிலே சும்மா ஒரு சாம்பிளுக்கு நான் சொல்றேன். வெளிநாட்டுல வந்து உண்மையிலே 20 லட்சம் ஒரு இப்ப இந்த போன் வந்து ஒரு 20,000 தான் வெளிநாட்டுல. அதே நம்ம நாட்டுல கொண்டு வரும்போது அந்த 20,000 ரூபாய் போனை வந்து 1,00,000 விற்கிறாங்க. அப்ப மீதி 80 லட்சமும் என்ன, சாரி Income tax. 80,000 என்ன, Tax, Sorry, income tax. வரி. நாங்க வரியாக நாங்க கட்டுறோம். அது நேரில் வரின்னு சொல்லுவாங்க. நேரடி வரி அல்ல, நேரில் வரின்னு சொல்லுவாங்க. அப்ப இப்ப இதெல்லாம் பார்த்தோம்டா அந்த பணம்ன்றது வந்து அறிமுகம் ஆயிடுச்சுன்னா, இவங்க வர முதல்ல பணம் இருக்குல்ல, பிரிட்டிஷ் அரசு இவங்க வந்ததுக்கு பிறகுதான் என்ன வந்துச்சு, பணம் வந்துச்சு. எனவே பணப்புழக்கம். பணப்புழக்கம் வந்துச்சு. அப்ப இதெல்லாமே என்னது, என்ன மாற்றங்கள், பொருளாதார மாற்றங்கள். இதை தாண்டி அரசின் வர்த்தக ஏகபோக உரிமைகள் ஒழிக்கப்பட்டுச்சு. அப்படின்னா இதற்கு முதல்ல எப்படின்னா இவங்க உழைப்பாங்க, என்ன செய்வாங்க, இவங்க விவசாயம் செய்வாங்க, தேயிலை எல்லாம் செஞ்சுட்டு கொண்டு போய் அரசண்ட கொடுத்துட்டு அவங்க வைத்துருவாங்க. சம்பளம் கொடுப்பாரா, இல்ல இல்ல சம்பளம் இல்ல, ஒண்ணும் இல்ல. இவங்களை பார்த்தா சம்பளம் வாங்குற மூஞ்சி மாதிரி ஆகி இல்ல. இவங்க அந்த டைம்ல எப்படின்னா பிள்ளைகள் மன்னனுக்கு சேவை செய்யறது வந்து கடவுளுக்கு சேவை செய்யறது சமமாக நினைச்சாங்க. கடவுளுக்கு சேவை செஞ்சுட்டு சம்பளம் வாங்கிடுமா, நான் இதுக்கு முதல்ல பார்த்திருந்தேன் மன்னராட்சி. நான் 4ஆவது நான் சொன்னேன் மன்னராட்சிண்டா மன்னனுக்கு அதிகாரம் கொடுத்தது இறைவன், கடவுள். கடவுளுக்கு ஒப்பானவனா மன்னன் மதிக்கப்படணும். அப்ப அந்த டைம்ல நம்ம நாட்டுல அப்படித்தான் மதிச்சாங்க. அப்ப அதனால இவங்க வந்து நினைச்சாங்க என்றால் மன்னனுக்கு இலவசமா சேவை செஞ்சாங்க. இதைத்தான் அரசியல்ல வந்து ராஜகாரிய முறைன்னு அழைப்பாங்க. அப்ப பிரிட்டிஷ் வந்துட்டு நீ வேலை செய்தாய் தானே, உனக்கு நான் சம்பளத்தை தரேன், வேலைக்கேற்ற சம்பளம் கொடுத்துட்டு அந்த ராஜகாரிய முறையா ஒழிச்சு போட்டார். எனவே அது ஒரு பொருளாதார மாற்றம். அதோட அரசின் வர்த்தக ஏகபோக உரிமை என்று சொன்னா இவங்க உழைச்சி எல்லாம் கொடுப்பாங்க, ஆனா இவங்களுக்கு சம்பளம் இல்லை, ஒண்ணும் இல்லை, எல்லாம் அரசு வித்து அரசு அதை சல்லியா மாத்திக்கும், எல்லாம் மன்னன்ட்ட தான் சல்லிக்கும். அப்ப அரசு வந்து ஏகபோக உரிமையை வந்து தனக்கிட்ட தான் வச்சிருந்துச்சு. அரசு மட்டும் நல்ல முதலாளியாகி எல்லா பணமும் அரசுகிட்ட தான் கொட்டி இருந்துச்சு. ஆனா தொழில வேலை செய்யறவங்களுக்கு ஒன்றும் இல்லை. பிரிட்டிஷ் வந்தாங்க, இது என்ன அது, தொழில் செய்யறவங்க அங்க இருக்கிறாங்க, அப்ப அவங்களுக்கு சம்பளம் இல்லைன்னு சொல்லி அவங்க உழைச்சா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி உழைக்கிறதுக்கு அப்படியே அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பணத்தையும் கொடுத்துட்டாங்க. அதோட அரசின் அது வரைக்கும் பேணப்பட்டு வந்த அரசின் வர்த்தக ஏகபோக உரிமை ஒழிக்கப்பட்டுச்சு. அப்ப இப்படி பல பொருளாதார மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அதை நாங்க இந்த இடத்துல சுருக்கமா விளங்கி வச்சு கொள்ளணும். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க பாம், அந்த பொருளாதார மாற்றங்கள் கிட்டத்தட்ட 6 சொன்னேன். மைண்டுக்கு வாரத்தை சொல்லுங்க பாம், என்னடா? ஒன்று, தன்னிறைவு பொருளாதாரம் என்ன செய்யப்பட்டுச்சு, ராஜகாரிய முறை ஒழிக்கப்பட்டுச்சு, பெருந்தோட்டம் அறிமுகமாகிச்சு, அரசின் வர்த்தக ஏகபோக உரிமை ஒழிக்கப்பட்டுச்சு. அடுத்து பணப்புழக்கம் உருவாயிச்சு. அடுத்து போக்குவரத்து வளர்ச்சி ஏற்பட்டுச்சு. போதும். ஓ ரைட், ஒரு 6 இருந்தா போதும். சொல்லிட்டீங்க தானே, குட், பிரில்லியன்ட். சரி, ஓகே. பட் பொருளாதார மாற்றம் மட்டும்தானே நம்ம நாட்டுல நடந்துச்சு? அரசியல் சமூக மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள். அதாவது முக்கியமா சமூக மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. என்ன மாற்றங்கள்? சமூக மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. முதலாவது என்னடா, இப்ப சும்மா கேக்குறேனே, எல்லாத்துக்குமே அதைத்தான் காட்ட வேண்டியதாக ஈக்குது. இப்ப இவங்க ஈக்கிறாங்க தானே பிள்ளைகள், இவங்களை போய் பார்த்துட்டு வாட்ஸ் யுவர் நேம் என்று கேட்டா என்ன சொல்லுவாங்க? பேசுவாங்க, அடிச்சு அனுப்புவாங்க. என்ன கிடக்கு கையில வச்சு அனுப்புவாங்க, ரைட்? அவங்கள்ட்ட போய் வாட்ஸ் யுவர் நேம் கேட்டா சரியா? வெள்ள கப்பனம் வாங்குவாங்க. சரி, ரைட். இவங்களுக்கு அந்த டைம் ஆங்கிலம் படிச்ச பெரிய ஆகல, ஆங்கிலம் படிச்சிருந்தாங்களா? இல்ல இவங்களுக்கு மொழி என்ன? பாலி மொழி மாறிட்டாங்க. பாலி எல்லாம் மாறித்தான் அது சிங்களமா மாறினது, சிங்களம் தான்.
ரைட் ඔයා කවුද මම ඉන්නවා මගේ නම இம்ரான் அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க சரி எல்லாம் சிங்களம் தான் சரிதானே ரைட் என்ன அவங்க பெல்ல கப்பனவான்னுவாங்க சரி ரைட் அவங்க சிங்களம் முடியும் பிரிட்டிஷ் வந்ததுக்கு பிறகு அவங்களோட தேவைகளை செஞ்சு கொள்றதுக்கு பெரியதொரு சவாலா இருந்தது லாங்குவேஜ் அவங்க சொல்றது இவங்களுக்கு விளங்கா இவங்க சொல்றது அவங்களுக்கு விளங்கா அப்படித்தானே பிள்ளைகள் அவங்க வந்து கேட்டாங்க வாட்ஸ் யுவர் நேம் அவங்க சொல்றாங்க வகை பெல்ல கப்பனவா அவங்க சொல்றதுக்கு கேட்டதுக்கும் இவங்க பதில் சொல்றதுக்கும் சம்மந்தம் இருக்குதா இல்ல கேட்கறதுக்கும் சொல்றது இல்ல. அப்ப பெரியதொரு சேலஞ்சா இருந்துச்சு அதனால என்னங்கடா இவங்களை என்ன செய்யணும் பிரிட்டிஷுக்கு ஏத்த மாதிரி மாத்தணுமாக இருந்தா இலங்கையிலையும் என்ன செய்யப்படணும் ஆங்கிலம் அறிமுகம் ஆகணும் எனவே ஆங்கில கல்விகள் என்ன செஞ்சாங்க என்றால் இலங்கையில போதிக்க ஆரம்பிச்சாங்க ஆங்கில கல்வி இலங்கையில அறிமுகம் ஆயிடுச்சு அவங்க இன்றைக்கு ஆங்கில கல்வி நம்ம நாட்டுல அறிமுகம் செய்ய போய் தான் நம்ம நாட்டுல இன்றைக்கு கொஞ்சமாலும் பேசுற டைம்ல வாட்ஸ் யுவர் நேம் உண்டோ இல்லாட்டி வாட் இஸ் த டைம் சொல்லியோ ஏதோ ஒரு இங்கிலீஷ் வேர்டு சரி நம்ம நாட்டுல வாரத்துக்கு காரணமே அவங்க ஆங்கிலத்தை இலங்கையில அறிமுகம் செஞ்சதால நம்ம நாட்டுல ஆங்கிலம் அறிமுகத்துக்கு காரணமே பிரிட்டிஷ் தான் எனவே அவங்க மாற்றம் செஞ்சதுல சமூக மாற்றங்கள்ல முதலாவது மாற்றம் ஆங்கில கல்வி அறிமுகம் செய்யப்பட்டுச்சு அதே மாதிரி சும்மா கேக்குறேன் நானு இவங்க எந்த ஸ்கூல் போனாங்க எங்கேயும் இல்ல. பாருங்க இப்படி எங்க ஸ்கூல் போய் வந்திருக்கிறாங்க இந்த பாருங்க யூனிஃபார்ம் எல்லாம் மீக்கி ஸ்கூலே இந்த பாருங்க பிள்ளை முடியல அழகா வாழ்ந்துட்டு இதை பாருங்க எவ்வளவு அழகா வந்துக்கிறாங்க சரி ஓகே இவங்க வர முதல் பிரிட்டிஷ் வர முதல்ல இவங்களுக்கு ஏதாவது ஒரு பாடசாலைகள் இருந்துச்சா இல்ல. எனவே பிரிட்டிஷ் வந்தாங்க முதலாவது ஆங்கில கல்வி அறிமுகப்படுத்திட்டு ஆங்கில கல்வி படிச்சு கொடுக்கணும் பாடசாலை எனவே அதனால ரெண்டாவதா இலங்கையில பாடசாலைகளை அறிமுகப்படுத்தினாங்க ரைட் அதுக்கு பிறகு என்ன நடக்குண்டா இப்ப ரெண்டும் சரி ஆங்கிலம் அறிமுகப்படுத்திட்டாங்க பாடசாலையும் அறிமுகப்படுத்தி எனவே ஒரு பாடசாலையில ஆங்கிலம் படிச்ச ஒருத்தர் வந்து உருவாகி வெளிவர ஆரம்பிச்சாங்க அதனால இந்த சமூகத்துக்கு புதியதொரு ஆட்கள் இப்ப உருவாகி வந்துட்டு இருக்கிறாங்க யாரு ஆங்கிலம் படிச்ச சரி அதுக்கு நாங்க வருவோம் சரி அப்படின்னு வச்சுக்கோங்க பொன்னமலை ராமநாதன் ஆங்கிலம் படிச்ச ஒருத்தர் இந்த சமூகத்துல இப்ப உருவாகிறார் இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் பாடசாலைக்கு போய் வந்துட்டான்னு வைங்களே அப்ப இதுல ஒருத்தர் ஆங்கிலம் படிச்சவர் இவர் படிக்காதவர் அப்ப ரெண்டு பேர்ல ஒருத்தர் வேறுபடுவார் தானே வேறுபடுவார் தானே இப்ப இவர் ஆங்கிலம் படிச்சவர்கிட்ட புள்ள குட்டிகளையும் என்ன செய்வாரு படிக்க வைப்பாரு இவர் ஆங்கிலம் படிச்சல பட் இவர புள்ள குட்டிய படிக்க விடுவாரா இல்ல அதனால இவங்க என்ன செஞ்சாங்க ஆங்கிலம் படிச்சதால இலங்கையில இவங்க ஒரு புதிய சமூகமாக உருவாக ஆரம்பிச்சாங்க அந்த சமூகத்தை தான் சொல்லுவாங்க மத்திய தர வர்க்கம் அப்படின்னு சொல்லுங்க மத்திய தர வர்க்கம் சொல்றது இவங்களை தான் ஆங்கிலம் படிச்ச சமூகம் ஆங்கிலம் படிச்ச சொத்து கொண்ட சமூகத்தை தான் மத்திய தர வர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க எனவே பிரிட்டிஷ் வர போய் ஆங்கிலம் படிச்ச மத்திய தர வர்க்கம் ஒன்று உருவாயிடுச்சு அதே மாதிரி நகரமயமாக்கல் எல்லாம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா ஆரம்ப காலத்துல இங்க எல்லாமே காடு தான் இந்த பின்னுக்கு ஈக்கிற எல்லாம் என்ன பில்டிங் ஆகி காடு அப்ப அந்த காட்டெல்லாம் அழிச்சு போட்டுட்டு புதிய புதிய நகரங்களை உருவாக்கினாங்க அப்ப நகரமயமாக்கம் கூட ஒரு சமூக மாற்றம் தான் அதுவும் பிரிட்டிஷ் செஞ்சதுதான் அதே மாதிரி புதிய தொழில் ரெண்டு வர்க்கங்கள் உருவாயிடுச்சு குறிப்பாக தொழிலாளரும் முதலாளி வர்க்கங்கள் உருவாயிடுச்சு தொழிலாளி வர்க்கம் உருவாயிடுச்சு அதே மாதிரி முதலாளி வர்க்கம் உருவாயிடுச்சு ஏன்னா இப்பதான் பிரிட்டிஷ் வந்து என்ன செஞ்சுட்டாங்க நீங்க உழைச்சா உங்களுக்கு தான் சொல்லி எல்லாமே பிரிட்டிஷ் வந்து என்ன செஞ்சுட்டாங்க தனியாட்ட கொடுத்தா இவர்கிட்ட சல்லி வரேன்டா இவர் என்ன செய்வாரு வேலைக்கு இன்னொரு ஆள் எடுப்பாரு தானே இவர்கிட்ட வேலை செய்யறதுக்கு அப்ப இவர் என்ன செய்யறாருண்டா இவர் வந்து சல்லி கொடுத்து ஆக்களை வேலைக்கு எடுத்து வேலை வாங்குறாரு அப்ப இவர் முதலாளி இவர் சல்லி கொடுத்து வேலை செய்யறவரு தொழிலாளி ஏற்கனவே இந்த இலங்கை சமூகம் தான் அந்த டைம் ஆனா இதுள்ளுக்கு ஏற்கனவே மத்திய தர வர்க்கம் ஒன்று உருவாயிட்டு இப்ப ரெண்டாவதா முதலாளி வர்க்கம்னு உருவாயிட்டு 3 தொழிலாளர் வர்க்கம் ஒன்று உருவாயிட்டு அப்ப இப்படி வர்க்கங்கள் உருவாகினரும் என்னது ஒரு சமூக
மாற்றம் தான். அதே சேம் டைம்ல இப்ப இன்னொரு ஜோக் ஒண்ணு இருக்குது. இப்ப இந்த சமூக மாற்றங்களை நாங்க பார்க்கத்தானே வேணும் ஏன்னா சரி. இப்ப இந்த ஈகிதான் இது என்ன தொழில்? தேயிலை. இப்ப நான் காட்டின வேடுவ சமூகத்துக்கு இந்த தேயிலை விற்க தெரியுமா? இல்ல. அவங்களுக்கு தெரியா. அதோட அவங்க சொன்னாங்க எங்களுக்கு தேயிலை விற்க தெரியும், நாங்க வர மாட்டோம்னாங்க. இப்ப பிரிட்டிஷுக்கு இருந்த ஒரே ஒரு வழி என்னன்னா, இதே மாதிரி இந்தியால நிறைய பேர் புரட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க பிரிட்டிஷுக்கு எதிராக. என்ன செஞ்சாங்கடா, தூக்கி போட்டாங்க. அந்த குழப்பம் செஞ்ச ஆக்கள் எல்லாம் கப்பலை தூக்கி போட்டு அப்படியே கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க இலங்கையில. அதோட அவங்க இலங்கையில வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சதோட இலங்கையில இன்னொரு புதிய வர்க்கம் ஒன்று உருவாது. என்ன வர்க்கம்? நடுத்தர வர்க்கம். தென்னிந்திய தோட்ட தொழிலாளர்கள். இந்திய தோட்ட தொழிலாளர்கள், இந்திய வம்சாவளி இதனாலதான் அறிமுகம் ஆகுது. இந்தியர்கள் இலங்கைக்கு வந்தது இந்த பின்னணியில தான். இலங்கையில இந்திய வம்சாவளியை அறிமுகப்படுத்தினது வந்து பிரிட்டிஷ் தான். ரைட். அவங்களைத்தான் வந்து என்ன அந்த இந்திய தோட்ட தொழிலாளர்கள் என்று சொல்லுவாங்க, இந்திய வம்சாவளின்னு சொல்லுவாங்க பிள்ளைகள். எனவே அப்ப இந்திய தோட்ட தொழிலாளர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டதும் ஒரு சமூக மாற்றம் தான். அதே மாதிரி பாரம்பரிய சமூக மாற்றங்கள் எல்லாம் நம்ம நாட்டுல மாறிச்சுன்னா, குறிப்பாக பாருங்க எப்படி இருந்த சமூகம் எப்படி எல்லாம் மாறிட்டு. வெறுமனே ஒரு கோடாலியோட சின்ன இதுகளோட இருந்த சமூகம் நிறைய சேஞ்சஸ்கள் எல்லாமே வந்துட்டேனா. அப்ப இப்படியான மாற்றங்கள் எல்லாமே மாறினது வந்து இந்த பிரிட்டிஷ் வரப்போய்த்தான். சரி. அதே மாதிரி ஒரு பல இன சமூக அமைப்புகள் எல்லாம் நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகிச்சு. அப்ப இப்படி பல சமூக மாற்றங்கள் வந்து ஏற்பட்டுச்சு. சரியா? ரைட். இப்ப எனக்கு சொல்லுங்க, சமூக மாற்றங்கள் நிறைய பார்த்தோம். ஒன் பை சொல்லுங்க பாப்போம். சமூக மாற்றங்கள் உண்டு. ஆங்கில கல்வி அறிமுகம் ஆயிடுச்சு. உண்டு. பாடசாலைகள் அறிமுகம் ஆயிடுச்சு. 2. நகரமயமாக்கலுக்கு முதல்ல ஒன்றை சொல்லிட்டுதான் போகணும். மத்திய தர வர்க்கம். அதை ஒன்றைய சொல்லிடணுமே. ஆங்கிலம் பாடசாலைன்னு அடுத்தது மத்திய தர வர்க்கம் தான். மத்திய தர வர்க்கம் ஒன்று உருவாயிடுச்சு. அப்புறம் இந்திய வம்சாவளியினர் அறிமுகமாயினாங்க. வேற அது ரெண்டையும் வேற மகள் அது ரெண்டையும் வேற வேறையா சொல்லணும். அப்பதான் பாயிண்ட்ஸ் நமக்கு. முதலாளி வர்க்கம் ஒன்று உருவாயிடுச்சு. 5. 6வது தொழிலாளர் வர்க்கம் ஒன்று உருவாயிடுச்சு. ரைட். வேற இந்திய வம்சாவளி அது சொல்லியாச்சு. சொல்லியாச்சு. இந்திய தோட்ட தொழிலாளர்கள் சொல்லியாச்சு. இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர். சொல்லியாச்சு. பழைய சமூக அமைப்பு. எல்லாம் சொல்லியாச்சு. பாரம்பரிய சமூக அமைப்பு மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா சரி. அதாவது அந்த சாதி முறைகளை ஒழிச்சதும் இந்த பிரிட்டிஷ் தான். இப்ப இவங்க பிரிட்டிஷ் வர முதல்ல இந்த வண்ணான் ஜாதி, முடிவெற்ற ஜாதி அப்படியெல்லாம் பிரிஞ்சிருந்தாங்க. அதெல்லாம் ஒழிச்சதும் இவங்க தான். அந்த சாதி முறையை ஒழிச்சதும் பிரிட்டிஷ் தான். அப்ப இப்படி பல சமூக மாற்றங்கள் இடையும் பெற்றுச்சு பிள்ளைகள். சரியா? ரைட். எனவே இப்ப பிரிட்டிஷ் வர முதல்ல எப்படின்னு சொன்னா, ஒருத்தர் அந்த சமூக நிலையை தீர்மானிக்கிறது முக்கியமா 3 காரணி. ஒன்று குடும்பம், இன்னொன்று சாதி, இன்னொன்று நில உடைமை. இந்த 3 அடிப்படையா வச்சுதான் பிரிட்டிஷ் வர முதல்ல ஒருத்தர சமூக நிலை தீர்மானிக்கப்பட்டுச்சு. ஆனா என்னைக்கு இந்த பிரிட்டிஷ் வந்தாங்களோ அதுக்கு பிறகு ஒருத்தருடைய சமூக நிலைய சமூக தகுதியை தீர்மானிச்சது எப்படின்னா, நீ ஆங்கிலம் படிச்சிருக்கிறியா, உனக்கு கவர்மெண்ட் ஜாப் ஈக்கா, உனக்கு தொழிலீக்கா, வருமானம் ஈக்கா. அதுதான் பிரிட்டிஷ் வந்ததுக்கு பிறகு ஒருத்தர சமூக நிலைமையை தீர்மானிச்சு. இதனாலதான் எளிமையா சொல்லணும்டா, அந்த காலத்துல வந்து பிள்ளைகள் இப்ப இப்படித்தானே, ஜொப் இங்கிலீஷ் தெரிஞ்சா ஜொப் கிடைச்சு. பிரிட்டிஷ் அந்த டைம்ல இங்கிலீஷ் தெரிஞ்சா போதும் ஜொப் தந்துடுவான். ஆனா இந்த காலத்துல இங்கிலீஷ் தெரிஞ்சா மட்டும் போதாது. என்ன தேவை? எக்ஸ்பீரியன்ஸும் தேவை. சரியா? அப்ப அதையும் நாங்க இந்த இடத்துல தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். சரியா? ரைட். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். காலனித்துவ கல்வியால உருவான புதிய சமூக பிரிவு எது? இல்ல, அதெல்லாம் உருவான புதிய சமூகம் மெயின் ஆனது. தென்னிந்திய மெயின் அந்த சொல்லிட்டு போனாங்க. மத்திய தர வர்க்கம்.
மத்தியதர வர்க்கம். வெரி குட், பிரில்லியன்ட். மத்தியதர வர்க்கம் தான் ஏற்பட்டுச்சு. சரி, ரைட். எனவே இப்படியான பொருளாதார மாற்றங்கள். அடுத்தது இறுதியாக நாங்க பார்த்தோம் என்று சொன்னா அரசியல் மாற்றம். இதானே மெயின். என்ன அரசியல் மாற்றங்களை நாங்க பார்த்தோம்னு சொன்னா 1 by 1 பார்த்தோம். முழு இலங்கையும் ஒரே குடையின் கீழால கொண்டு வந்தாங்க. இது ஒரு மாற்றமாக நாங்க. அதே மாதிரி இலங்கையில வந்து யாப்புக்களை அறிமுகப்படுத்தினாங்க. அதே மாதிரி சட்ட சபைகளை உருவாக்கினாங்க. அதே மாதிரி இலங்கையில மன்னர் ஆட்சியை ஒழிச்சாங்க. அதே மாதிரி இலங்கை மக்களுக்கு பிரதிநிதித்துவத்தை கொடுத்தாங்க. அதே மாதிரி இலங்கையில தேர்தல் அறிமுகம் செஞ்சாங்க. இலங்கையில ஒரு சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்தினாங்க. இப்படி கிட்டத்தட்ட இலங்கையில சமூக மாற்றத்தை விட பொருளாதார மாற்றத்தை விட பெரும்பாலும் எல்லாமே அரசியல் மாற்றங்கள் தான் கூடும். முடியாட்சியை ஒழிச்சாங்க, ஜனநாயகத்தை அறிமுகம் செஞ்சாங்க, சட்டசபையை உருவாக்கினாங்க, முழு நாட்டுக்கும் ஒரு நிர்வாக முறை அறிமுகம் செஞ்சாங்க, முழு நாட்டுக்கும் ஒற்றை நீதித்துறை அறிமுகம் செஞ்சாங்க, முழு நாட்டிலையும் ஒரு முறையான சிஸ்டங்களை கொண்டு வந்தாங்க, முழு நாட்டிலையும் பிரதான நகரங்களை மையமாக கொண்டு நீதிமன்றங்களை உருவாக்கினாங்க. அதே மாதிரி இலங்கை மக்களுக்கு அரசியல் அறிவை வழங்கினாங்க. அதே மாதிரி சர்வஜன வாக்குரிமை வரையறுக்கப்பட்ட வாக்குரிமைகளை வழங்கினாங்க. யாப்புக்களை அறிமுகப்படுத்தினாங்க. அரசியல் அறிவு படைச்ச சமூகமா நம்மளோட சமூகத்தை மாத்தினாங்க. இப்படி பல அரசியல் மாற்றங்கள் இலங்கையில ஏற்பட்டுச்சு. இது ஆல்ரெடி நீங்க படிச்சு தெரிஞ்சுதானே ஈப்பீங்க. தென் இப்ப நீங்க திரும்பவும் சொல்லுங்க, எனக்கு அரசியல் மாற்றங்களை சொல்லுங்க. முழு நாட்டையும் ஒரே குடையின் ஒரே கொண்டு வந்தாங்க. வேற யாப்ப கொண்டு வந்தாங்க. மன்னராட்சி இல்லாம ஆக்கினாங்க. வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை ஓகே புலல், குட். அவ்வளவுதான். இப்ப இத நான் இப்ப பார்த்தேன் தானே, இதைத்தான் உங்களோட இதைத்தான் உங்களோட டியூட்ல போட்டிக்கிறாங்க. நீங்க டியூட்ல போய் பார்த்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அரசியல் பொருளாதார சமூக மாற்றங்கள் எல்லாமே இதுல இருக்குது. சரியா? அப்ப அதைத்தான் நாங்க இந்த இடத்துல முழுமையாக நாங்க பார்த்திக்கிறோம். இவ்வளவுதான் நான் இணைக்கிறது. சரியா? அப்ப இதுல இருக்கிற மேலதிக ஆழமான விஷயங்கள், யாப்புக்கள் என்ன யாப்புகள், அதை அடுத்த பாடவேளை நாங்க பார்ப்போம். பட் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அரசியல் பொருளாதார சமூக மாற்றங்கள் என்ன என்று தெரிஞ்சு கொண்டா சரி. கிளியரா? ஓகே. இப்ப நான் டவுட் கொஞ்சம் கேட்பேன், சொல்லுவீங்களா? ஓகே ஓகே, ரைட். முதலாவது கேள்வி, காலனித்துவம் என்ன? வந்து இன்னொரு மேற்கொள்ளப்படிய ஆட்சி முறை காலனித்துவம் எனப்படும். ஒரு நாடு இன்னொரு நாட்டை ஆக்கிரமித்து அங்கு மேற்கொள்ளும் ஆட்சி முறை. இலங்கைக்கு வந்த முதல் ஐரோப்பியர் யார்? இலங்கையில அரசியல் சமூக மாற்றங்களை மேற்கொண்ட வெளிநாட்டவர் யார்? முழு இலங்கையையும் பிரித்தானியர் கைப்பற்றிய ஆண்டு? 1915. இலங்கையில் அறிமுகம் செய்யப்பட்ட பெருந்தோட்ட பயிர்கள் 2. இலங்கையில போக்குவரத்து, அதாவது இந்த ட்ரெயின் எல்லாம் அறிமுகப்படுத்தின பிரதான நோக்கம் என்ன? பயிர்களை மலைநாட்டில இருந்து கரை நாட்டுக்கு கொண்டு செல்றது. இலங்கையில உருவான பிரதான வர்க்கம் என்ன? மத்தியதர வர்க்கம். ரைட். ஓ, மத்தியதர வர்க்கம் பிள்ளைகள். எனவே நாங்க முதலாவது விளங்கி வச்சு கொள்ளணும். இறுதியா சொல்லணும்டா, பிரிட்டிஷ் வந்தாங்க, இலங்கைக்கு வந்த டைம்ல அவங்க சொன்னாங்க பிசினஸ் மட்டும் செய்வோம் என்று சொன்னாங்க. பிறகு என்ன செஞ்சாங்க? நிர்வாகத்தை எடுத்தாங்க. அதே மாதிரி நாட்டு பொருளாதாரத்தையும் எடுத்தாங்க. அதே மாதிரி இறுதியாக என்ன செஞ்சாங்கன்னா முழு நாட்டையும் கையில் எடுத்தாங்க. எனவே இதனால வரலாறு சொல்ற பாடம் என்னன்னு சொன்னா, முக்கியமாக நம்ம நாட்டுக்கு பிசினஸ் செய்ய வந்து முழு நாட்டையும் கைப்பற்றின ஒரு வெளிநாட்டவர் தான் இந்த பிரித்தானியர் இடத்தை நாங்க இந்த இடத்துல தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ள வேண்டும். ரைட். இப்ப இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். எனி டவுட்ஸ்? சார், எஸ். பிரித்தானியர் வந்து இலங்கைக்கு வரதுக்கு 2 காரணம் சொன்னீங்க தானே வந்ததுக்கு?
அது ஓ ரெண்டையும் மறுவ சொல்லணுமா? முதலாவது காரணம் வளங்களை கொள்ளையடிக்கிறது அல்லது வளங்களை கைப்பற்றுதல். வளங்களை கைப்பற்றுதல். அடுத்தது மதத்தை பரப்புதல். அப்ப வளங்கள் அரசியல் மாற்றம் எல்லாம் செஞ்சாங்க. எப்படி மகள்? அரசியல் மாற்றங்கள் எல்லாம் அப்ப ஏன் செஞ்சாங்க? அது நிர்பந்தத்துக்கு உட்படுத்தப்பட்டாங்க. நாங்க அடுத்த பாடல பார்ப்போம். செஞ்சாங்க, என்ன நிர்பந்தம் அவங்களுக்கு வந்துச்சு, அதெல்லாம் நாங்க அடுத்த பாடலையில பார்ப்போம். இப்ப நீங்க இதை எழுதி கொள்ளுங்களே. மதத்தை பரப்புதல், வளங்களை கைப்பற்றுதல். பிரித்தானியர் மதத்தை பரப்பினாங்களா? எஸ், மதத்தை பரப்பினாங்க. மிஷனரி இயக்கங்கள் எல்லாம் உருவாக்கி அவங்களோட மதத்தை பரப்பினாங்க. ஓகே, வேற? தென் டவுட் எல்லாம் கிளியரா? ஓ சார். தென் சமரி போமா? சமரி போமா? ஓகே சார். ஓகே பிள்ளைகள், ரைட். இன்னைக்கு இது ஒரு ஃப்ரீ செஷன்ன்றதால இன்னைக்கு வெளிப்பிள்ளைகளுக்கும் வர அனுமதி கொடுத்திருந்தோம். இந்த இலங்கை அரசியல் ஃபுல்லாக ஃப்ரீ செஷன் தான். ஆனால் அந்த டியூட்டோ அடுத்த ரெக்கார்டிங்ஸோ எதுவுமே உங்களுக்கு கிடைக்க பெறாது. அது இந்த பேமெண்ட் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அது கிடைக்கும். பட் இந்த கிளாஸஸ்களில் கலந்து கொள்ளலாம். எனவே இந்த கிளாஸஸ்களில் யூடியூப் லைவ்ல இருக்கிற இந்த நூற்றுக்கணக்கான மாணவர் யூடியூப் லைவ்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி இந்த கிளாஸுக்கு வந்த புதிதாக மாணவர்களும் இந்த பாடத்துல தொடர்ச்சியா நீங்க எங்களோட பயணிக்கணுமாக இருந்தா கீழே அசிஸ்டன்ட் நம்பரை நாங்கள் போட்டிக்கிறோம். யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல எங்க நம்பர் இருக்குது. அதே மாதிரி குரூப்ல எங்க நம்பர் இருக்குது. அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எங்களோட பிரைவேட் கிளாஸ்ல, அதாவது தியரி கிளாஸ் இணைஞ்ச மாணவர்களோட இணைச்சு உங்களால பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அங்கே உங்களுக்கு இதுக்குரிய டியூட், அதுக்குரிய சோர்சஸ், அதே மாதிரி அதுக்குரிய எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அது எல்லாமே நாங்கள் அனுப்பி வைப்போம் என்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் இந்த இடத்துல குறிக்கொள்றோம். எனவே இன்றைய பாடம் 7வது யூனிட் ஒரு ஆரம்ப பகுதியாக நாங்கள் பார்த்திருந்தோம். இலங்கையை காலனித்துவம் செஞ்சது யாரு, காலனித்துவம் என்ன, காலனித்துவம் செஞ்சது யாரு, அதனால என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, இதெல்லாமே நாங்கள் விரிவாக நாங்கள் ஆய்வு செஞ்சிருந்தோம். எனவே மீண்டும் அடுத்த பாட வேளையில இந்த காலனித்துவத்தால என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, இந்த காலனித்துவத்தால என்ன யாப்புக்களை அறிமுகம் செஞ்சாங்க என்றது எல்லாமே நாங்க யாப்புக்கள் செக்ஷனோட மீண்டும் அடுத்த பாட வேளையில சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் நைட். என் வணக்கம் மாணவர்களே. வலைக்கும்